ஓகே காய்ஸ், நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டுருக்கோம். நாங்கள் எல்லோரும் குரூப் டிஸ்கஷனாக. நம்ம கூட மகா எங்கள் மகாலட்சுமி இருக்காரு, சந்தோஷம் இருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் பேக் கேமராவில் யார் இருக்கான்னா அபி இருக்காரு. ஓகேவா? நம்ம வந்து இப்போ வந்து பிளான் பண்ணுவோம். அதாவது நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் சொல்லிட்டு கால் பண்ண போகிறோம். சரியா? வேறு நம்பரில் இருந்து. ஓகே, கால் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யார் பேச போறா? யார் பேச போறா? கொமரின் இல்ல, நான் சொல்றேன் சந்தோஷ். கமரின் கஃபேயா? அவங்க ஒன்று ஆமாம் என்ன சொல்லுங்க. இல்லை இது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், இது பண்ணணும். நம்பர் யாருக்கு தந்தான்னு கேட்டால், இல்லை நான் 2 நாள் முன்னாடி அங்கே வந்திருந்தேன், அப்போ அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க சொன்னப்போ ஓனர்கிட்ட எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள் நம்பர் தந்திருந்தாங்க. கவுண்டரில் இருந்த பையன் அப்படின்னு சொல்லணும். அப்படியே என்ன மாட்டி விடுறதுக்கு? அப்படி விசிட்டிங் கார்டு தந்தாங்க. கவுண்டர்ல இருந்த பையன் சொன்னாதான் நம்ம வாண்ட வந்து கேட்டாலும் நீ உடனே ஆமா 3 நாள் பாத்துக்கிறேன். Your call has been forwarded to voicemail. The person you are trying to reach is not available. Number தெரியுமா? வண்டியை வந்து விட்டு போன் அடிக்காத. ஸ்பீக்கர். ஹலோ 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 பிரதர் கம்யூனிட்டி கஃபே தானே? காம்ப்ளெக்ஸ் கஃபே தான். சொல்லுங்க. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, அந்த நாளைக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கு இல்லை நைட்டு தான் செலிப்ரேட் பண்ணுறோம். 2 நாள் முன்னாடி வந்து இந்த விசிட்டிங் கார்டு தம்பிகிட்ட வாங்கிட்டு போயிருந்தேன். இல்லை பிரதர், எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஏரியா வச்சுருக்கீங்களா, அந்த ரவுண்டான மாதிரி, அந்த ஏரியா தர முடியுமா? அதில் நான் ஒரு சிம்பிளாக வச்சு பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. ஃபுட்டு நாங்கள் இங்கே ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். மற்றபடி கேக் கட்டிங் அந்த மாதிரி சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஓகே, அதான் டெக்கரேஷன் நம்மள்ட்ட ஆள் இருக்குது. நான் உங்களுக்கு அது டெக்கரேஷன் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன அனுப்ப சொல்லுவோம், பேசிக்கும் எதுவும் நீங்கள் அதை பாருங்கள். அப்படி சூஸ் பண்ணால் உங்களுக்கு அது இது இல்லை, நீங்களே செல்ஃபாக பண்ணலாம். இல்லை பிரதர், நாங்களே செல்ஃபாக பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அந்த ரெண்டு மட்டும் எவ்வளோ ஆகும்னு ஒன்று சொல்ல முடியுமா? சரி ப்ரோ, நான் அதை கூப்பிடுவேன். நாளைக்கு ஏதாச்சும் இருக்கான்னு மட்டும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு பர்த்டே ஈவெண்ட் இருக்குது, அது நாளைக்கு கழிச்சான்னு தெரியல. அப்படிங்களா? அதை மட்டும் ஜஸ்ட் ஒன்று உங்களுக்கு தான் இப்போ உடனே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பையனை கூப்பிட சொல்கிறேன். ஓகே பிரதர், ஓகே தேங்க்யூ. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து பிளான் போட்ட மாதிரி ஃபோனில் பேசிட்டோம். ஆனால் வந்து வேற ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் திரும்ப ரிட்டன் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே நம்ம வந்து பிளான் போட ஆரம்பிக்க போகிறோம். நம்ம காலையில் வந்து பர்ச்சேஸ்க்கெல்லாம் போவோம். சரியா?
ஹாய் காய்ஸ், நம்ம இந்த சர்ப்ரைஸ் செலிப்ரேஷனில் என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. திடீர்னு கரெக்டாக ஒரு 8 மணி போல் அண்ணா வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ட்ரிவாண்ட்ரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, நாங்கள் பிளாங்க் ஆகிட்டோம். நான்லாம் சமாளித்து பார்த்தேன், எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் ஏதோ சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தேன். முடியாது, அவங்க கிளம்பிட்டாங்க. ஏதாவது சரி உண்மையாவது ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் ரிட்டன் வந்துட்டேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில, ரிட்டன் வந்துட்டேன். அடுத்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு நீ ஏதோ பம்மிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி இன்னி மூடி வச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸோ வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொன்னேன், சம்பவத்தை சொன்னேன். அப்போ நாளைக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் வாய்ப்பே இல்லை, இன்றைக்கி தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கோம். இனி 12 மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேக் வெட்டுறதை விட சர்ப்ரைஸ் என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸு எல்லார்ட்டையும் வந்து அவருக்கு ஒரு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அவர் அதை நினச்சி பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். காய்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நேரத்தில் 11:30க்கு கேக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 10 கிலோமீட்டர். அது யார் தெரியுமா? கமான் காய்ஸ், இவனுங்களால தான் எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. இது நம்ம வந்து கேக் வெட்டதுக்கு பர்த்டே பாயும் இல்லை நம்ம கூட. ஏன்னா வந்து பர்த்டே பாய் லாங் ட்ரைவ் இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு தான் நம்ம வந்து கேக் வெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்கரேட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. I think it was a night celebration with night time and yeah, it's going to good celebration. I think so. வீடியோ ஆஃப் பண்ணிடுவோம். வேற ஒன்றும் இல்லை, ஜெய். ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து விஷ் பண்ண போகிறோம். சரியா? 3, 2, 1 let me go. Happy birthday கட் ஜிபு ப்ரோன்னா வேற யாரையும் சொல்லலாம். ஆமாம் ஜிபு சேட்டா. சரியா? நிறுத்துனா ரொம்ப பேசிட்டு இருக்கேன். ஓகே 3, 2, 1 ஹாப்பி பர்த்டே ஜிபு சேட்டா. Happy birthday to you bro. Happy birthday. எல்லாத்தையும் இதுல என்னது சாப்பிட? சரி அது பேர் உண்டு. சாப்பிட எடுக்கிறதுக்கு மேல உள்ள ஒரு லேயர் அப்படி இல்ல வெட்டிட்டு அதுக்கப்புறம் வெட்டிட்டு சாப்பிடும்போது அப்படி எடுத்து நான் நீங்க திடீர்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு சரி. கொஞ்சம் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் மாற்றணும். ஆமா நீங்க பாத்துருவீங்கன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ப்ரோ எப்போ வருவீங்க டெக்கரேஷனுக்கு அப்படின்னு கேட்டுருவீங்க கூட. அதுலாம் எல்லா கவரும் வாய்க்குள்ள தான் கிடக்கு.
இல்லை இந்த ரியாக்ஷன் வீடியோ இது மேட் பை அவர் ரியாக்ஷன் ரியாக்ஷன் வீடியோன்னா என்ன எந்த அளவு நல்லா வரும்னு தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சாய்க்கடை நாயரே ஹாப்பி பர்த்டே டு யூ மச்சானே டே பிளஸ் காட் பிளஸ் யூடா மச்சான் மிஸ் யூ சூன் சரியா மச்சானே ஒரு நாளும் கலந்து ஓடாது மச்சானே. ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டே. மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து சேர்ந்து கொண்டாடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பை மச்சான். வணக்கம் அப்ளை. காமரேஜ் சபை ஓனர் ஜிபு அவர்களே, உங்கள் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே இன்னும் ஒன்று சபையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அடுத்த வருஷம் அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். வாழ்த்துக்கள் மச்சான், நேரில் சந்திப்போம். பாய் பாய். ஹலோ மச்சான், ஜிபு ஹாப்பி பர்த்டே. காமரேஜ் கஃபே ஓனர் டாக்டர் குருசா, சீக்கிரம் சட்டு போட்டு கல்யாணம் பண்ணு, குட்டியை போடு. என்ன இந்த வருஷம் சூப்பராக போயிடும். முக்கியமாக ஆர்வம் வீட்டு முக்கியம் பிடிக்கல. பாய், ஹாப்பி பர்த்டே மச்சான். ஹாப்பி பர்த்டே அண்ணா. அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஜாலியாக இருங்க. ஸ்டே பிளஸ்ட். ஹாப்பி பர்த்டே ஜிபு மச்சான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மச்சான். ஹாய் ஜிபு மச்சான், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இரு. இந்த வருஷம் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இரு. டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஜிபு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஜிபு அண்ணா. இப்போ மூலம் எப்போ ஹாப்பியாக இருங்க. இன்னும் வாழ்க்கையில் பல்வேறு வளங்கள் பெற்று இன்னும் சிறப்பாக வரணும். இனிய ஹாப்பி பர்த்டே ஜிபு அண்ணா. உனக்கு பிறந்த நாள் மகளே, நீ நல்லா இருப்பா, இன்னும் மேலும் நல்லா இருப்பா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தம்பி. இப்போ இருக்க போல இந்த வியாபாரத்தில் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். வியாபாரம் நல்ல முறை பெருகிற மாதிரி உள்ள எல்லா ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும். எனக்கு கூட நான் வேலை பார்க்கவே எனக்கு நான் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே ஜிபு. காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே பாஸ், ஆல்வேஸ் பி ஹாப்பி. வணக்கம் ஜிபு, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஜிபானா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ஜிபு அண்ணா. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சட்டா. லைஃப் லாங் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. நான் பார்த்ததுலே ஒரு பாசிட்டிவான பேஷன் நீங்கள் தான். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் நினச்சி கூட பார்க்காத இடத்துல இருந்து. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் இந்த இடத்துல இருந்து இவன் பண்ணியிருப்பானா மாட்டானான்னு தெரியாது. ஆனால் எனக்குன்னு நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. லவ் யூ சேட்டா. பி பாசிட்டிவ், கோ வித் த ஃப்ளோ. பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் நந்து. எப்படி இந்த வீடியோ இது தான் வீடியோ. அதுக்கப்புறம் திடீர்னு தான் எப்படி கான்டாக்ட் பிடிச்சது? நிவின் ப்ரோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டேன், ஒரு வீடியோ வேணும். அப்போ அவங்க தான் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணாங்க. கூப்பிட்டுருந்தானே இப்போ? ஆமா ஆமா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது சொதப்பல் லைட் பத்தியா நந்து, நீ போட்ட எஃபர்ட் அப்படின்னு. ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவர் வராரு அப்படின்னு. தேங்க்யூ விஷால். ശുഭദിനം.